டைம் பார்த்துக்கோங்க. ஏய் ஹரிச்சு, சென்னையில் 10 மணி வரைக்கும் தூங்கின்னு இருப்பேன். இங்கே வந்து 6 மணிக்கே எழுந்து பால் கடைக்கு கிளம்புறேன். ஏங்க காசு எத்தனை? எங்கே போகிறேன்? கடைக்கு. எங்கே போகிறேன்? கடைக்கு சொல்லு. எங்கே போகிறேன்? பாய் சொல்லு. பாய் சொல்லு. அம்மா பாய் சொல்லு. பாய் சொல்லு. போய் வா. மழை பெய்யுது செம்ம. ஆக்சுவலாக நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். அவன் வந்து 5:45 எழுந்திரிச்சிட்டான். 5:45 எழுந்திரிச்சு எங்கள் அம்மா பாத்திரம் கழுவின்னு இருந்தாங்க. அவன் வந்து கூட பேசிக்கிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாளே ஊருக்கு போயிட்டேன். நான் ஊருக்கு போனதும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து பழைய வீட்டில் வந்து நம்ம வீட்டில் விசேஷம்னா என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு வீடெல்லாம் கழுவிட்டு வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். அன்றைக்கி காலையில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சு நின்றுச்சு. கோலம் போடலாமா வேணாமா யோசித்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஆசையாக இருந்தது கோலம் போடணுன்னு. சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் கோலம், அதே மாதிரி அதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக வரும், அதனால் அந்த கோலத்தையே போட்டேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு வச்சுட்டேன். சாதம், சாம்பார், அப்பளம், அவ்வளோதான் சமைச்சு வச்சுட்டு அப்புறம் புது வீட்டை நானுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மெத்தை ஓட்டும் போது பார்த்துட்டு போனேன். ஸோ இப்போ புது வீட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஒரே வேத்து போயிடுச்சு. ஆரிஷ் என்ன பண்ணுறான்னு பாருங்க. என்ன பண்ணுற? ஸோ வீடு இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ பார்க்கலாமா? லைட்லாம் இப்போ தான் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இருந்தால் செம்மையாக இருக்கும். எனக்குன்னு மட்டும் எவ்வளோ ஒரு இயற்கை நிறைந்த சூழ்நிலை. கிச்சன் அப்படி எங்கே வந்தீங்கன்னா வழியில் அவுட்டோர். ஸோ மொட்டை மாடியிலேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா சூப்பராக இருக்குது. இது வீடியோவில் பார்க்கறத விட நேரில் சூப்பராக இருக்குது. லைட்லாம் போட்டிருக்காங்க. மெத்தை வந்து தண்ணியாக இருக்குது. சரி வா போகலாம், கீழே போகலாம் வா. அது தட்டை கழுவிடுதா? கொட்டிடுதா? கொட்டிட்டு கழுவிடுதா? அவர் பால் கட்டினாரா? அந்த கொட்டிட்டு கழுவிடுதா? ஏமா பால் கழுவிட்டாரா? எங்கள் கரைக்கு போயிடாரு. கொட்டிடு கொஞ்சம் பால் பாடு பார்த்து பால் பார்த்து எங்க அடுப்பு எங்க இல்லையா?
என்னாச்சு? கொஞ்சமா இருக்கா? 2 லிட்டரு ஜெய் பால் ஃபுல்லாக பால் தான். ஒன்றுமே தெரியல. நீ என்ன இருக்க? அரிசி மூஞ்ச இது ஸோ இப்படின்னா நல்லா இல்லையே, இப்படின்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஹாய் டியர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து என்னோடய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை சுத்தமாக. இங்கே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் போய் எங்கேயும் சார்ஜு போடல, அப்படியே விட்டுட்டு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் என் ஃபோனை கண்டுக்கல, அதனால் வீடியோவும் எடுக்கல. ஸோ சாரி ஃபார் தட். காலையில் கொஞ்சம் கிளிப் எடுத்திருந்தேன், அது மட்டும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து புது வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கே தான் தூங்கணுமா. ஸோ தட்ஸ் வை. ஓகே தம்பி பார்க்கலாம். ஏக்கு எதுக்கு ஹரிஷ் மம்மி நானும் மட்டும்தான் இருக்கோம். மீதி பேர் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தம்பி நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.